Hi guys, தமிழ் சினிமாலே ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் சிவாஜி சூர்யா அண்ணா சிம்பு தனுஷ் வீட்ல போய் சாப்பிட போறோம். அதுவும் வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். Hi guys, தெரியுதா? அத்தா இங்க ஆக்டர் சிவாஜி சாரோட வீடு எங்க இருக்கு? சாப்பாடு ஃப்ரீயா கொடுப்பாங்களா? சாப்பாடு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அப்படிதான் சொல்லி என்ன வர வச்சாங்க. ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஒரு ஆக்ட்ரஸ் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுறது அவ்வளவு ஈஸியா முடியாது. ஆக்டர் சிவாஜி கணேசனோட வீட்டை காட்டுறது இதான் அந்த இல்லம். இப்போ நம்மளோட பிரபு சார் அவரோட அப்பாவோட வீடு அவர் தான் இப்போ இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்றது, வேற ஒரு ஆக்டரோட வீட்டுல போய் ஃப்ரீயா சாப்பிடணுமா? காசுக்கு தான் ஈஸியா முடிஞ்சிடும்னு நினைச்சீங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்தேன். ரைட்டா ஓகே வீடுதான் போய் தேட வேண்டிய வர வழி. ஓகே வந்ததுக்கு அங்கிள் வந்து ஒரு சப்போர்ட்டா ஃப்ரீயா கொடுப்பாரான்னு கேட்டு பார்க்கலாம். பசிக்கு அங்கிள் நான் சாப்பாடு கிடைக்கும்னு நினைச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டேன். எனக்கு ஒரு சப்போர்ட்டா ஃப்ரீயா கொடுப்பீங்களா அங்கிள்? அதான் எனக்கு பெருசா நல்லா டேஸ்டா இருக்க மாதிரி உங்க கையால ஒண்ணு எடுங்க. மடிச்சு நினைக்கிறதா உங்களுக்காக இதை கொடுத்ததுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கலாமே அடிச்சு வந்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேரக்டர் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் 1 இயர் திரும்பி வந்து ஹாஸ்டல்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளில வந்துருக்காங்க. 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ. ஐ லவ் யூ. நம்ம ஒரு கேம் வைக்கலாம். அவர்கிட்ட இது ரெண்டுத்தையும் கொடுத்து இது உங்களுக்கு தாத்தா எது வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அவர் இதை எடுத்தாருன்னா இது கொடுக்கலாம், இது எடுத்தாருன்னா இது கொடுக்கலாம். ஓகே தாத்தா எனக்கு சப்போர்ட்டா கொடுத்தீங்கல்ல, அதனால நாங்க உங்களுக்கு காசு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எனக்காக ஒன்னே ஏதாவது ஒண்ணு நீங்களே சூஸ் பண்ணுங்க. இது எடுத்தா இது ஆமா அதான் சொல்லி கூட்டு வந்தேன். என்னங்க அதை எடுத்தா அதான் கேமே. என்னங்க தேங்க்யூ தாத்தா போய். ஓகே இப்ப ஆக்டர்ஸ் வீட்ல கண்டுபிடிச்சு ஓசிட சாப்பாடா அண்ணா நான் ஒரு யூடியூபர் அதனால தான் எடுக்கிறாங்க. இங்க பக்கத்துல ஆக்ட்ரஸ் வீடு ஏதாவது இருக்கா? இவங்க வீட்டுல பாத்துட்டோம். யாராவது ஓசில சாப்பாடு போடுவாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல இல்ல, அதனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? வேற ஏதாவது வீடு? ஆமா நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அவரு சாப்பாடு கொடுப்பாரா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாருன்னு ஓகே தேங்க்ஸ் அண்ணா. கைஸ் நம்ம ஆல்ரெடி இந்த ஏரியாக்கு வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம யாரு வீட்டுக்கு போறோம்னா அச்சூஸ் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஆக்டர் சல்லுக்குட்டி சூர்யாவோட வீட்டுக்கு தான் நம்ம போய் அவரை பார்க்க போறோம். போலாமா? போலாம். அண்ட் கைஸ் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் சூர்யா அண்ணா கண்டிப்பா சாப்பாடு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில கேமராமேன் இங்கே ஹைட் வருங்க. நான் மட்டும் போறேன். என்ன வரலாமண்ணா? வரலாமாண்டா சூர்யா இப்பயும் வீட்டை தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே நீங்க கேட்டீங்க நான் வாங்கி தந்து கொடுத்துறேன். ஓகே இல்ல கேட்டீங்களே நான் கொடுத்துறேன். தேங்க்யூண்ணா. ஆனா ஆக்சுவலா வந்து சூர்யா அண்ணா ஒரு வேலை இருந்திருந்தாங்கன்னா சாப்பாடு உள்ள இருந்தா கொடுத்துருப்பாரா? சீரியஸா அண்ணா சொன்னதே சாப்பிட்ட மாதிரி வயிறு ஃபுல்லா இருக்கு. உண்மையா இப்போ இங்க இல்லையா அவங்க ரெண்டு? சரி வந்தனா சொல்லுங்க. பாய். சோ ஸ்வீட் கைஸ் யார் அவங்க ஆக்சுவலா நம்ம ஞாபகம் வச்சிருக்காங்க. போனாட்டி வந்தது அவங்க வந்து நம்ம போய் பிரியாணி கேட்கலான்னு போனா அவங்க வந்து நம்ம கிட்ட பிரியாணி வாங்க சொன்னாங்க. நான் வாங்கி தர சொல்லும்போது ரொம்ப ஸ்வீட்டா இல்ல வேணா பரவாயில்ல. ஓகே ஃபைன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வேற ஒரு ஆக்டர் வீட்டுக்கு போறேன். சூர்யா அண்ணா வீட்டுல இல்லாததால எதுவுமே சமைக்காததால சுக்கிங்க ஒண்ணுமே சூர்யா அண்ணா வீட்டே வந்து நெக்ஸ்ட் இங்க பக்கத்துல வேற யாராவது ஒரு ஆக்டர் வீடு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பக்கத்துல சிம்பு வீடு இருக்கு அங்க போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ நம்ம இப்போ வந்து சிம்பு வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம். அதே ஃபர்ஸ்ட் டைம் அச்சு வந்து சிம்பு வீட்டுக்கிட்ட வந்திருக்கேன். ஆனா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது ஒரு கப்பல் மாதிரியே இருக்குடா. வீட்டை கப்பல் மாதிரி கட்டணும்னு சொல்லுவாங்களே ரைட் இங்க பாருங்க கப்பல் மாதிரி கட்டிச்சிருக்காங்க. உள்ள ஒரு அங்கிள் இருக்காரு வெளில வராரு. நான் வரேன். சிம்பு அண்ணா இல்லையா? சரி அண்ணா நான் ஒரு யூடியூபர். என்ன வந்து ஆக்டர் வீட்டுல சாப்பிட சொன்னாங்க. சிம்பு வீட்டுல ஏதாவது சாப்பாடு இருக்குமா? அச்சுக்கு சாப்பாடு இல்லையா? எதுவுமே இல்ல அண்ணா. ரச சாதம் இருந்தாலும் பரவாயில்ல. தயிர் குடுமா இல்ல சாதம் கூட இல்லாம கப்பல் மாதிரி வீட்டை கட்டி என்ன பிரயோஜனம்? சிம்பு நாளைக்கெல்லாம் மதிக்கவே இல்லை அச்சுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சிம்புவை நம்ம பார்த்தாங்க அப்போ வந்து நல்ல ரெஸ்பாண்ட் இருக்கும். சிம்புவை பாத்துருவோம். அப்புறம் அடுத்து யார் வீட்டுக்கு போறோம்னு அச்சுக்கு ஞாபகம் வருதுன்னா வந்துட்டேன் ராசா ஆக்டர் தனுஷ் வீட்டுக்கு வந்திருக்கோம். உங்க பார்த்துட்டு தனுஷ் பார்க்கணும் எப்படி கோச்சிக்க மாட்டாரா? ஸோ நம்ம வெப்சைட்டா போய் என்ன பண்ண போறோம்னா வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட விட்டாலும் ஓகே தான். இல்லைன்னா அச்சு வந்து வெளில உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு அச்சுக்கு வந்து நீங்க ப்ரான் பிரியாணி சாப்பிட போல இருக்கு. என்னன்னே தெரியல ரொம்ப கிரேவிங்கா இருக்கு. ஸோ அச்சு போயிட்டு நீங்க ப்ரான் பிரியாணி கிடைக்குதான்னு கேட்கலாம். பழைய இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் ஒரு பில்டப் இருக்கணும் இல்லையா? நான் முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்தேன் உங்ககிட்ட. டெலிவரி ஆச்சுனான்னு தெரியல அதையும் கேட்டுடலாம். தனுஷ் அண்ணா வீடு இருக்காத அப்படின்னு எனக்கு வந்து தனுஷ் அண்ணா வீட்டுல இருந்து ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா சாப்பிடறதுக்கு? ஐயோ இந்த குக்கி நான் செஞ்ச இல்லையான்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு தயிர் சாதம் என்ன சாப்பிட போறேன்.
நீங்களுமா ஏற்கனவே ஒருத்தன் பண்ணிட்டு போயிட்டான். அப்படி பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க? அவன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். அப்ப எனக்கும் பிரியாணி தான் வேணும். எனக்கு பிரியாணி இல்லையே. எனக்கு பிரான் பிரியாணி செஞ்சு கொடுங்க இப்பவுமே வேணும். ஷேரே இல்ல. அப்புறம் எப்படி எல்லாமே கிடைக்கும்? ஏதாவது இருக்கிற கிச்சன்ல இருக்கிற மேகியாவது 2 மினிட்ஸ் செஞ்சு கொடுங்க. கேட்டு பாக்குறேன். வீடியோ மட்டும் பண்ண கூடாது. வீடியோடே அண்ட் தனுஷ் அண்ணா வீட்டு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு போயிருக்காங்க கைஸ். நானும் வந்திருப்பேன், எனக்கும் பாதி கொடுத்துருக்கோம். எந்த யூடியூபர்னு தெரியல. நம்ம இங்க நின்று தனுஷ் அண்ணா வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப நான் வீட்டுல எல்லாம் மதிக்கவே இல்லை. ஆனா தனுஷ் அண்ணா வீட்டுல இருந்து சோ ஸ்வீட் பட் ஆகமா முடிஞ்ச ஸ்வீட் ரைஸ் ஆகாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலி சாப்பிட்டு தான் போறோம் அங்கன்னு கதை தந்து சொல்றாங்க. அவங்க வீடியோ எடுக்காதானே சொன்னேன். உனக்காக பிரியாணி எடுத்துக்கலாம்னு நினைச்சவங்க. ஆக்சுவலா இந்த போஸ் வந்து அச்சு நியாயமா பார்த்தோன்னா சூர்யாவோட தம்பி வீடு கார்த்திக் கிட்ட தான் பண்ணணும். ஏன்னா அவர் தான் வந்து பருத்து வீரன்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இட்ஸ் ஓகே. பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தானே இப்ப போனாரு. 20 நிமிஷம் வெயிட் பண்ணா பிரிஞ்சு கூட பண்ணாரு. பாய் சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அப்படியே கேஷுவலா போயிட்டாரு. ஒரு போய் வாங்கிட்டு வருவாரு நம்மளுக்காக 20 ரூபீஸ் கடையில. எதுவானாலும் பரவாயில்ல. நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். யாரா அது ஜாலியா என்னோட குழந்தைவும் வயிற்றுல பரவாயில்ல. சீக்கிரம் ஆனா சோறு இல்லாம இங்க கஷ்டப்பட்டு உருண்டு பண்ணிட்டு இருக்கேன். இவன் கடலு மேல மகிழ்ந்துட்டு இருக்கான் அந்த டைம் ஜாலியா. இல்லம்மா எந்த பொண்ணு நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்கேன்? சும்மா சொல்லி இந்த வீடியோ உங்க அம்மா பார்க்க மாட்டாங்க. சரி எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீங்களே கமெண்ட்ஸ்ல வந்து தனுஷ் ஷீட்ல வந்து 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணா பிரிஞ்சி சாதமே போடுறாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு போட்டா அப்படின்ற மாதிரி போனாரா கேஷுவலா ரேஞ்ச் ரோவர்ல. ஆமா அதான் சொன்னாங்க. சொல்லிட்டு பாய் அப்படின்னு போனாங்க. அதனால கடையில நமக்காக வாங்கிட்டு வாங்க போல ஜெயிக்குன்னு போயிட்டு. சரியா அப்படியா சொல்றேன்? என்ன சொல்றீங்க கைஸ்? தனுஷ் இப்ப தளபதி வீட்டுக்கு போலான்னு எனக்கு எது வந்தாலும் ஓகே தான். தளபதி இருந்தாலும் ஓகே தான். டிவிக்கு தலைவரா இருந்தாலும் ஓகே தான். ஐ அம் ஹாப்பி வித் எவ்ரிதிங். ஆமா இப்ப நம்ம சொன்ன மாதிரி விஜய் நான் வீட்டுக்கு கூட போலாம். ஏன்னா விஜய் நான் வந்து இன்னும் ஆக்டரா தான் இருக்காரு. இன்னும் கீழே விட்டு வெளில போல. இன்னும் ஒரு படம் இருக்கு ஆக்டர் கட்சி படம் போலாமே. கட்சி படமா அது எப்படி சொல்ற? பாத்துட்டாரு படத்தை பேனர் பாத்தியா? எங்க போட்டுருந்துச்சு? ஏதாவது அப்டேட் கிடைக்குதான்னு பாப்போம் இவங்க கிட்ட இருந்து. சொல்லுங்க தலைவனாலே நான் தேவை போடுவான்டா. ஓகே கைஸ், விஜயோட அப்டேட் வந்து புதுசா சமீர் விட்டுருக்காங்க. என்னன்னா கட்சி படம் வந்து அஜித் ஐயோ விஜய் நடிச்சிட்டு போறோம். ஓடுது கைஸ் ரொம்ப பாசமா வந்து தம் வெஜ் பிரிஞ்ச தம் வச்சிருப்பாங்க. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணா சுக்கு வந்து தனுஷ் அண்ணா வீட்டுல பிரிஞ்சி சாதமா நினைச்சே பாக்கல. தேங்க்யூ. ரொம்ப சூடா இருக்கு. கண்டு சாப்பிட்டு கொடுத்துருங்க. நீ எடுக்காதுன்னு சொன்னா ஏன் சுக்கு இருந்தவே மாட்டியா? அது கைஸ் சாரி கைஸ். தனுஷ் அண்ணா வீட்டுல இருந்து பிரிஞ்சி சாதம், அதுவும் தனுஷ் அண்ணா தட்டிலேயே போட்டு கொடுத்துருச்சு. தனுஷ் அண்ணா தட்டுல தனுஷ் அண்ணா வீட்டுல இருக்க தட்டிலேயே போட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இந்த தட்டுல வந்து அங்க ஒர்க் பண்றவங்க சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பாடு வந்துருச்சு சாப்பிட வேண்டியது. ஆஹா அருமையா இருக்கு. வாய் வந்தாமா தெரியுது. உண்மையா நல்லா இருக்கு. இப்ப நம்ம கண்டிப்பா வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கன்னா உண்மையா இருக்கு. நல்லா இருக்கு. அமீர் கொஞ்சம் கொடுக்கலாம்டா அப்படின்னு இப்ப சொல்லுவோம். அந்த ரியாக்ஷன் நீ கொடுத்தாதான் தண்ணி கொண்டு கொடுக்குறாங்கடா. செம்ம ஸ்வீட். ஆனா தேங்க்யூ சோ மச் அண்ணா. ரொம்ப நன்றி. அச்சுவை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா ரொம்ப பெருசாலாம் நீங்க பண்ண வேணாம். அந்த படத்துல வந்து ஆர்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுவாங்களா, அந்த அளவுக்கு அச்சுக்கு நீங்க பண்ணவே வேணாம். டோ இவ்வளவுதான் குட்டி விஷயம் தான் அச்சு. ஹாய்டா இங்க பாத்தியா தனுஷ் வீட்டுல இருந்து பிரிஞ்சி சாதம் வந்திருக்கு. வைக்காதீங்க பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நில்லுங்க. வேற பண்ணிருப்பானுடா. தண்ணி கசந்து பிரிஞ்சு போச்சு. அவனை கால உள்ள வைக்கலான்னு பார்த்தோம். பண்ணாதீங்க ப்ளீஸ். கை விட்டுறாத. மீல் மேக்கர் எடுத்து ஃபர்ஸ்ட் தண்ணி வாயில போட்டான் பெருசு. அச்சோ தண்ணி தானே குடிக்கிறீங்க. செருப்பு குர்ரா மறுபடியும் புழு மாதிரி பண்ணி காட்டுறோம். குர்ரா உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் பாதி போட்டுக்கலாம் தான் சொல்றேன். நான் ஊட்டி விடுறேன். கட்டு கேமராமேன் வந்து அவனுக்கு 2 வாங்கி. தனுஷ் வீட்டை சாப்பிடுறது உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதானே? எனக்கும் அப்படிதான் இருக்கு. தட்ட கொடுமா ஐயோ செப்ப போட்டு வர முடியாது. உனக்கு வேணாம்னா போ. எனக்கு வேணும். உங்களுக்கு வேணாம் எங்களுக்கும் வேணாமா? தட்டி என்கிட்ட இருக்கு. நான் ஏன்னா உங்ககிட்ட வரணும். நீ சொன்னாலும் வந்து கூட போயஸ் கார்டன் இருக்கோம்டா. நம்ம இப்போ இப்படி சாப்பாடை இழந்து விட்டு பாவமாக நின்று அச்சை பார்த்து கொண்டிருக்கும் என் அக்கா மகன். சூப்பரா இருக்கு. ஆமா அவ்வளவுதான் கம்ப்ளீட்டட். ஆமா நம்ம வந்து மொத்தம் 4 ஆக்டர்ஸ் வீட்டுக்கு போனோம்னு நினைக்கிறேன். 4வது நம்ம தனுஷ் அண்ணா வீட்டுல தான் சாப்பாடு கிடைச்சது. அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் நமக்கு வந்து நான் வந்து சூர்யா அண்ணா வீட்லயே ஆக்சுவலா கிடைக்கும்னு நினைச்சேன். அவங்க ரொம்ப சாஃப்டாவும் ஸ்வீட்டாவும் பேசுவாங்க. அந்த வீட்டுல இருக்க ஆளுங்க அங்கேயே கிடைக்கும்னு நினைச்சேன். பட் சூர்யா அண்ணா இல்லாதால அங்க சமைக்கல அப்படின்ற காரணத்தினால சிம்பு அண்ணா வீட்டுக்கு போனோம். நம்மள மதிக்கவே இல்லை. தனுஷ் அண்ணா வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுல பிரிஞ்சி சாதம்
செம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அந்த ஹாப்பினஸோட பிரிஞ்சு சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு யார் வீடு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடு இல்ல, வீட்டுல வேலை செய்யறவங்களோட பிஹேவியர்ஸ். எனக்கு வீடு பாத்தீங்கன்னா சிமோனா வீடு தான் பிடிச்சிருந்தது. பட் பிஹேவியர் பாத்தீங்கன்னா சூர்யானா தான். ஏன்னா அவங்க வீட்டுல வந்து சாப்பாடு இல்லைனாலும் ரொம்ப ஸ்வீட்டா உள்ள வந்து பேசுங்க, ஏன் வாசல் நின்று பேசுறீங்கன்னு ரொம்ப மரியாதையா அற மாதிரி தலை நீங்க. அண்ட் தனுஷன் சாப்பாடே போட்டார். எல்லாம் உங்களுக்கு தான் ஃபுல்லா கொடுப்பேன். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்ண சட்டை கொண்டு போய் இல்லடா என்ன பண்ணலாம், தட்டு வேணும்னு கேட்டு பார்க்கலாம். அதாவது அண்ணா நான் ஞாபகமா வச்சுக்கிறேன் ப்ளீஸ், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமா. சூப்பரா இருந்தது அண்ணா. எனக்கு இப்போ நீங்க வந்து ஒரே ஃபேவர் பண்ணனா, எனக்கு தனுஷ் நான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால இந்த தட்டை நான் வீட்டை எடுத்து போய் கழுவி ஃப்ரண்ட் ஃப்ரேம்ல எப்படி ஹால்ல அண்ணா அப்படி பண்ணாங்கன்னா, நீங்க தனுஷ் அண்ணா வீட்டுல தான் இங்க இருக்கீங்க, நீங்க வந்து உங்க ஞாபகமா தான் வச்சுக்கிறேன். தட்டத்து போனா எங்க அம்மா சந்தோஷப்பட கொடுக்க மாட்டீங்க, தட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே ஃபைன். இதுக்கு எதனா போடுவீங்களா ரீல்ஸ்ல? ஆமா நாங்க ஒரு வாட்டி இங்க வந்து லெட்டர் கொடுத்தோம், நீங்க தான் வாங்குனீங்க நான் நினைக்கிறேன். அப்போ ரெண்டாவது ஒரு 5 மாசம் இருக்கும். அப்படியா? அப்பனா அதான் ஏதோ என் பர்த்டே நினைக்கிறேன். ஸ்பெஷல் இல்ல, இல்ல என்னோட தம்பி. தம்பியா? ரொம்ப கஷ்டம். ஓகே ஃபைன். பை பை கைஸ்.